ஹலோ நண்பா, நம்ம இப்ப பார்க்க போறது லாவ் ஆஃப் டெவில் எபிசோட் நம்பர் 26 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த வழியில சொன்ன த்ரீ கிங்ஸ் சொன்ன வழியில இவங்க எல்லாமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு தெரியல. நம்மளால அந்த கிராஸ் ஜாயிண்ட்டை சமாளிக்க முடியுமான்னு புரிய மாட்டேங்குது. இது தப்பான டிசிஷனா இருக்குமா? அப்ப அஸ்லாம் என்ன சொல்றானா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அழகன் ரோலானே போய் பார்த்துக்கலாம், நம்மளாலையும் சமாளிக்க முடியும். அப்ப டேம் என்ன சொல்றானா, அப்ப எனக்கு ஒரு வழி தெரியும், அந்த நம்ம சிலையா மாதிரிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு. எங்க ஃபேமிலி மூலியமா நாங்கள் நிறைய பணம் செலவு பண்ணி ஒரு கிறிஸ்டல் வாங்கினோம். இந்த கிறிஸ்டல் போட்டோம்னா அந்த சிலையா மாதிரிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும், இதை நம்ம கண்ணில் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும், ஓ இது சன்கிளாஸ் தானே. அதை கேட்ட டேம் தான் சன்கிளாஸா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஹீரோ தப்பா எடுத்துக்கார, நான் எனக்கு வேற ஒரு பேர் தெரியும், அதுதான் இது இருக்குமோன்னு நினச்சேன் சொல்லிட்டு அந்த சன்கிளாஸ் எடுத்து போட்டுக்கிறான் நம்ம ஹீரோவும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப தேங்க்ஸ் மேலே சொல்கிறான். இதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்ல வேண்டாம், இது என்னோட கடமை, நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக என் உயிரை கூட விடுவேன். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், என்னை மன்னிச்சிட்டு, நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். என்னோட உண்மையான பேர் துவா, நான் இவன் லோலின் ஃபேமிலியிலேருந்து தான் வரேன். எங்கள் அப்பா தான் அந்த கிங்டமோட லீடராக இருந்துட்டு இருக்காரு. அதை பற்றி சொன்ன தேவையெல்லாம் பிரச்சனை மேலே எனக்கு ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லை, அதனால தான் அதை பற்றி அவங்ககிட்ட சொல்ல, என்னை மன்னிச்சிட்டு. அதை கேட்டவன் என்ன டேங்மே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேனா, நீங்கள் என்னோட நண்பன், நீங்கள் யாராக இருந்தால் என்ன, வாக்கராக இருந்தால் என்ன, துவாவாக இருந்தால் என்ன, என்னவா இருந்தாலும் நான் அவங்களுக்காக உயிரை கொடுப்பேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, கண்டிப்பாக நீ என்னோட உண்மையான நண்பனை நான் உன்னை ஏற்றுப்பேன், என்னைக்குமே நம்ம லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரி, நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போய் அந்த இடத்துக்கு போகலாம் சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அது சின்ன ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கு, அந்த இடத்த சுற்றி நிறைய சிலைகள்லாம் இருக்கு, அதாவது ஹியூமன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சிலையா மாறி இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், இத்தனை பேருக்கு சிலையா மாறி இருக்காங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெஷர் எடுக்க, ஆனால் யாராலுமே இது வரையும் எடுக்க முடியல போல இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு இந்த ட்ரெஷர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு சிலைக்கு அப்படியே வந்து புகையெல்லாம் முட்டி அப்படியே பவர் மாதிரி இருக்கு. அதை பார்த்தவங்க எல்லாருமே அட்டாக்கிங் முடிவு போகிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சிலையில் இருக்கிறவன், நீங்கள் தானே அவுட் சைட்லேருந்து வந்துருக்கீங்க, இங்கே வந்துருக்கிறது தப்பு பண்ணிட்டீங்க, இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போங்க, இல்லைன்னா உயிர் போயிடும். அதை கேட்டால் நம்ம ஹீரோவும், அப்படியா, எனக்கு உயிர் மேலாம் ஆசை இல்லை, எனக்கு அந்த ட்ரெஷர் வேணும். அதுக்கு அந்த சிலை என்ன சொல்லுன்னா, ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆசை பிடிச்சவங்க, நார்மலாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ, என்னப்பா இப்படிலாம் பயன்படுத்தினா நாங்கள் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோன்னு நினைக்கிறியா, இப்படிலாம் நீங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ உங்கள் மரணத்துக்கு நானே காரணமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பார் சீல்டு மாரி அந்த சுற்றி போகிறோம் சங்கிலி மாரி. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, என்ன இதெல்லாம் பண்ண நாங்கள் பயன்படுவோமா என்ன, இல்லைன்னா குழந்தை புள்ள விளையாட்டா இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த சிலை இன்னும் கடுப்பாயிட்டு என்ன பண்ணேன்னா, திரும்பி ஒரு ஃபயர் அட்டாக் மாரி அந்த இடத்துல இவங்களை சுற்றி போடுறது. அதை பார்த்தா நம்ம அஸ்லாம் கடுப்பாயிடுறான், என்னடா ஓரா துள்ளிட்டு இருக்கு, இந்த குழந்தை புள்ள விளையாட்டுலாம் பார்த்தா நாங்கள் பயந்துடுவோமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிட்டு அந்த சிலையை ஒரே ஒரு வெட்டுறான். அந்த வெட்டில் அதை மண்டே கிழிஞ்சு கீழே வந்துடுது. அப்போ திடீர்னு அந்த சிலையிலேருந்து ஒருத்தன் வந்து விழுகுறான். யாருன்னு பார்த்தா ஒரு எலி வந்து விழுகுது. அதை பார்த்ததுக்கப்புறம், நீ எலியை வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி எங்களெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்க, நல்ல காமெடி பண்ணப்பா, எனக்கு கூட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் இதுவும் பயப்படுது. அப்போ அஸ்லாம் அதை தூக்கி இதை பேசாமல் கொண்டுடுவா, இது ஈவில் ஐயா தான் இருக்கும், இதை கொண்டுடுறேன். அப்போ அவன் என்ன சொல்றானா, என்னை கொண்டுடாதீங்க ப்ளீஸ் 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 என்னை கொண்டாதீங்க. அப்போ நம்ம ஹீரோ, அப்போ உன்னை கொல்லாமல் இருக்குன்னா ஏதாவது ரீசன் சொல்லு, நான் 3 நேரத்துக்குள்ளே சொல்லணும் அந்த ரீசனை, இல்லைன்னா அவனை கொண்டுடுவேன். அதுக்கு அந்த எலி என்ன சொல்லுனா, எனக்கு 80 வயசுல என்னோட மனைவி இருக்கு, அதுக்கப்புறம் 3 வயசு ஒரு பையன் இருக்கான். அதை கேட்டா நீ இதுவும் போய் தானே சொல்லிட்டு ஒண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதுக்கப்புறம், சந்தோஷம் என்னப்பா, நான் டாக்டர் இல்லை. அப்ப நம்ம ஹீரோவும், இது வேலைக்கு ஆகாது டூ. அதை கேட்டு எலி பயப்பட ஆரம்பிக்கிறது. நான் உனக்காக வேலை செய்யறேன்ப்பா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருக்கு, நான் என்ன ஒர்க் வேணாலும் ஈஸியா செஞ்சிருவேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணா பண்றேன். அதுக்கு நம்ம ஹீரோ, ஒண்ணுமே வேலைக்காரன் எனக்கு தேவையில்ல டூ, அது கெஞ்சிட்டு இருக்கேன், விட்டுருங்க. அஸ்லாம் அப்படியே கட்டி வச்சு விட்டு பாக்குறான். அப்ப அது என்ன சொல்லிருந்தா, நானும் ஹியூமன் தான்ப்பாங்கிறன்னு சொல்றேன். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ ஹியூமனா, என்னால் நம்ப முடியலையே. அதுக்கு இந்த எலி என்ன சொல்லுன்னா, என்னோட பேர் கருமல்ப்பா. அதை கேட்டால் நம்ம ஹீரோ, இந்த பேர் ஒன்றும் நல்லாவே இல்லையே. அதுக்கு அஸ்லாம் என்ன சொல்றேன்னா, கருமல் 8 லெவல் மெஜிஷியன், அதாவது மேஜிக்கல் கில் இருந்தவன்னா நீ. ஆமா நான் தான் என்ன நம்புங்க, நான் தான். அதை கேட்டால் நம்ம ஹீரோவும், அப்படியா நீ தான் அந்த மெஜிஷியனா, சரி கிரேட் மெஜிஷியனா என்ன நீ. அதுக்கு அஸ்லாம் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை, இந்த ஹிஸ்ட்ரியில ஒஸ்டான மெஜிஷியன்னா இவன் ஒருத்தன் தான். அதுக்கிட்ட எலி என்ன சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தப்பா, 20 வருஷம் நான் தான் ஃபேமஸாக இருந்தேன், நான் எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எவ்வளோ ஸ்கில்லான ஆள் தெரியுமா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஆள், பவர்ஃபுல்லான ஆள், எதுக்கு எலியா இருக்கீங்க சொல்லிட்டு அடிக்க வரான். அதை பார்த்ததுக்கப்புறம் என்ன மன்னிச்சிட்டு, என்ன எதுவும் பண்ணிடுறேன், அவன் என்ன வேணா பண்ணுறது உனக்கு. அதை
இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான்ப்பா, என்னோட மேஜிக்கல் எபிலிட்டி தான் காரணம். நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினதுக்கப்புறம் என்னால் திரும்பி மாற முடியல ஹியூமன் ஃபார்முக்கு. அதனால நான் இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ட்ரெஷர் தான் சுற்றி வந்துட்டு இருக்கேன். இங்கேயும் நிறைய பேர் வந்துட்டுலாம் போகிறாங்க, ஆனால் எல்லாருமே கல்லாம வர்றாங்க. நான் எலியா இருக்கிறதுனால இவ்வளோ தான் உயிர் தப்பிச்சிட்டு இருக்கேன். சப்போஸ் இந்த ஜெயண்ட்டை பார்த்தோன்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிடுவேன். அதை பார்த்துருக்க டேம் என்ன கேட்குறான்னா, அப்போ நீ எல்லாத்தையுமே பார்த்துருக்க, இங்கே வேடிக்கை பார்த்துருந்துருக்க, அப்போ கோல்டன் ஐ ட்ரெஷர்னு இங்கே ஒன்று இருக்கா என்ன, அந்த ஸ்பிரிச்சுவல் வாட்டர். அதுக்கு இந்த எலி என்ன சொல்லிருந்தா, கண்டிப்பா இருக்கு, அது இருக்குன்னு தெரியும், ஆனா எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த ட்ரெஸ் நமக்கு கிடைக்கணும்னா முக்கியமா ஒரு ஆளை சமாளிக்கணும், குயின் ஆஃப் மெடுசா. அந்த பேரை கேட்டாலே இவங்க 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அஸ்லாம் எல்லாருமே உள்ள கூப்பிட்டு போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு அந்த எலி என்ன சொல்லலாம், எனக்கு சாப்பிடலாம் விருப்பம் இல்லை, நீ வரலன்னா நானே கொண்டு வாங்கிற மேட்ச். அதுக்கப்புறம் வாங்கிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கலாம். உள்ள போயிட்டு இருக்கும்போது இந்த இடம் எவ்வளவு மோசமா இருக்கு, இந்த இடத்துல போய் அந்த தண்ணியை வச்சிருக்கானுப்பா, ஸ்பிரிச்சுவல் தண்ணியை. அப்ப நம்ம இரவா அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த தண்ணி இந்த இடத்துல இருக்கிறதா சேஃபா இருக்கும். அதுவும் இல்லாம மெடுசா, அவளுக்கு எவ்வளவு பேர் இருக்கு, ஜெயண்ட் என்னென்னமோ பேர்லாம் வச்சிருக்காங்க. அவ சாதாரண ஒரு மாஸ்டரா இருந்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் அவ ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறி இருக்கா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அருமையா இருக்குல்ல. உண்மையிலேயே இந்த சிலையை பார்க்கும் போது அவளை மாதிரியே இருக்கு. அதை கேட்ட நம்ம எலியும், ஆமா இதே மாதிரிதான் அவள் இருப்பா, ஆனா நீ இவ அழகை பாட்டு மயங்கிறாத, இவள்கிட்ட இருக்கிற பிரச்சனை தெரியுமா, இவ யாரை எதிரியாக பார்க்குறாளோ அவங்க எல்லாரையுமே சிலையா மாற்றிடுவா. இவ ரொம்ப பவர்ஃபுல், அதனால இவள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த இடத்துக்கு இவரான் பெரிய கார்டியன். அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குயின் ஆஃப் மெடுசாங்கிறது ஒரு பொண்ணு தானே. அதை கேட்ட எலியும் ஆமாங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, சிலையில பார்க்க இவ எவ்வளோ அழகா இருக்காது, நேரில் பார்த்தா எவ்வளோ அழகா இருப்பா, ஆனா இவ கொஞ்சம் ஆபத்தானதான், அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஒரு ஏஞ்சல் ஒரு வாட்டரை பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா. அதை கேட்டதுக்கப்புறம் அந்த எலி, அது சாதாரண வாட்டர் இல்லைப்பா, அது ஹீலிங் வாட்டர், நான் வச்சுக்கோ, இதனால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா, கொஞ்சம் கூட உங்களுக்கு பயம் இல்லையா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு சுத்தமா பயம் இல்லை, நான் கண்டிப்பா அவளை பார்த்தே ஆவேன். நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி நடந்து போறான். அங்க முன்னாடி 3 கதவுகள்லாம் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, சரி நான் முதல்ல இருக்க நடுவில் இருக்க கடவுளை போறேன், ஆளுக்கு ஒரு கடவுளை போனாதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த வாட்டரை. அதை கேட்ட டேம், இது ரொம்ப தப்பான முடிவு, நம்ம எல்லாமே ஒன்னா இருந்தா மட்டும் உயிரோடு தப்பிக்க முடியும். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, எந்த கடவுள் என்ன இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் போய் பார்ப்போம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். அப்ப நடுவில் இருக்க கதவு வழியை பார்த்துருக்கப்ப நம்ம ஹீரோ மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப டேம் என்ன சொல்றேன், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் அப்படியே முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அஸ்லாம் என்ன கேட்குதான், நான் உனக்கு உண்மையிலேயே என்ன வேணும் இந்த இடத்துல. அப்ப நம்ம ஹீரோவும் உள்ள போகும்போது என்ன சொல்லிட்டு போறான்னா, ஃபயர் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு குயின் ஆஃப் மெடுசாவை பார்த்தே ஆகணும், அவள் அழகை நான் வச்சே ஆகணும். அப்போ அஸ்லாம் என்ன சொல்றேன்னா, சரி நான் முன்னாடி போறேன், நம்ம எல்லாருமே 3 பேருமே ஒன்னா இருக்கலாம், அவன் மட்டும் தனியா போன ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பார்த்துப்பான். அதை கேட்டதுக்கப்புறம் அந்த எலி, அதுக்கப்புறம் டேமு, அதுக்கப்புறம் அஸ்லாம் எல்லாருமே ஒரு கடவுளை போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனு கரெக்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. யாரோ கதை ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. உங்க சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யறவங்களும் உங்களை வர வைக்கிறோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், என்ன இங்கே நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னது என் உடம்பை மாறின மாதிரி இருக்கு, ஏதோ எனக்கு தப்பா தோணுது, இப்போ நான் எங்கே இருக்கேன். அடுத்த சீனு கரெக்டாக நம்ம அஸ்லாம் காட்டுறாங்க, ஏதோ போரில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்து அஸ்லாம், இது என்ன, இது போர்க்களம் மாதிரி தெரியுது, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இவங்க எல்லாருமே குயின் ஆஃப் மெடுசாவை பார்ப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதுவரையும் பெருமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.